பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சதுர்கிரக சேர்க்கை மீனத்துல 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்றாங்க. சூரியன், செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான். ஆக இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீனத்துல நடக்க போகுது. ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சாலிடா அதுக்கும் மேல பாருங்க, சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மீனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் மேஷத்துல வந்துருவார். ஆக இந்த கிரகங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா 5 நல்ல விஷயம் சாலிடா செய்ய போறாங்க. அதே மாதிரி 5 விஷயத்துல உஷாராவும் இருக்கணும். என்னென்ன விஷயம் 5 சூப்பர் டூப்பரான விஷயம் உங்க ராசிக்கு நடக்க போகுது. நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், 4 கிரகங்கள். என்னென்ன 4 கிரகங்கள்? முதல்ல மீனத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷம். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல உங்களோட உச்ச கிரகம் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின் போது என்ன மாதிரி பிளஸ்? ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பானால ஒரு பெருத்த சப்போர்ட், அப்பானால ஒரு சுபவரையம். ரொம்ப சிம்பிள், எளிமையா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. அப்பா சொல்வார், ஏற்கனவே வீடு வாங்குறியா? டபுள் பெட்ரூம் வீடு எதுக்குன்னு வாங்கிக்கிற? வாங்குறதே வாங்குற. ட்ரிபிள் பெட்ரூம் வீடா வாங்குக்கண்ணு, 2 குழந்தை இருக்குது அப்படின்னாலும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் பையனுக்கு ஒண்ணு கொடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒண்ணு கொடு, உனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கட்டும் அப்படின்னு அப்பா சொல்வார். இல்ல 4 பெட்ரூம் வீடு வாங்கிக்கோ கண்ணு, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். நம்ம சொத்து பூர்வீகத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வியாபாரம் பண்ணி நான் உனக்கு காசு கொடுக்குறேன் கண்ணு, வாங்குறதே வாங்குற, நல்ல சௌரியமா வாங்கு கண்ணு அப்படின்னு அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சுப செலவு உங்க வீட்டுல நடக்கும், சுப விரயம் வீட்டுல நடக்கும். அதுக்கு உங்க அப்பானோட பங்கு பெருசா இருக்கும். இது பிளஸ். மைனஸ் என்ன? 5 நல்ல விஷயம், 5 கெட்ட விஷயம். 5 விஷயத்துல உஷாரா இருக்கணும்னு சொன்ன, கெட்ட விஷயம் கிடையாது. உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? 12ஆம் பாவம் சூரியன். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுறீங்க. முதல்ல பாருங்க, நம்ம 2 வீலர்ல போறோம், கார்ல போறோம் அப்படின்னு சீட் பெல்ட் போடாம போனா கூட நம்மளுக்கு எங்கேயோ நம்மளுக்கு டிராபிக் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சந்து கொண்டு பூந்து வந்துரும் இல்லைங்களா? பூந்து வந்துருவோம். ஹெல்மெட் போடலனால அப்படி வந்துரும். இப்ப அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு. ஆக நீங்க ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல அப்படின்னு உங்க போன் வரும். கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்டு, 500 ரூபாய் ஃபைன் கட்டு. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. இது சூரியனால வரக்கூடிய பிளஸ் மைனஸ். செவ்வாய் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் தான் அதாவது ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 12ஆம் பாவத்துல இருப்பார். ஆக சுயஸ்தானத்துல செவ்வாய், நம்ம 1ஆம் பாவத்துல இருக்கிறதே வச்சுக்கலாம். சுயஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவான்? உங்களோட ராசி அதிபன் உங்க சுயஸ்தானத்துல எந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப ஃபாஸ்டா, பக்காவா பிளான் பண்ணி செய்வீங்க. பிளஸ். மைனஸ் என்ன? சட்டுன்னு கோவம் வரும், பட்டன் டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது செவ்வாயினால வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ். புதன் சுயஸ்தானத்துல, புதன் முதல்ல பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல. 12ஆம் பாவத்துல இருக்க புதன் என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு விஷயம், ஒரு வீடு வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். எதனால வாங்கினேன்? என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலே, என்னோட பேசக்கூடிய திறமையினாலே வாங்கினேன். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு இடத்துல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. விசாரிக்கீங்க எவ்வளவு வருது, என்ன ஏது அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற ஒரு ஆஃபர் கொடுக்குறான். சார் நீங்க 10 பேரு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்றோம்? 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பெரிய கமிஷன் வாங்குறோம். அப்ப நம்ம வாங்கக்கூடிய ஒரு 10 லட்சம் ரூபாய் இடம்னா 5 லட்சம் ரூபாய் கமிஷன் வந்துருச்சு. 5 லட்சம் ரூபாய் மட்டும் முதல் போட்டு ஒரு சுப வரையோ அப்படின்றது நடக்குது. இது ஒரு பெரிய பிளஸ். சனி 12ஆம் பாவம். சனி 12ஆம் பாவம் அப்படியே இருந்தாலும் இளம் வயசுக்கு மட்டும்தான் சில பல படிப்பினைகள். அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை சனி மேல படியுது. அப்ப சனியினால எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா முன்னேறுவீங்க. இதுல நெகட்டிவ் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். வெளிநாடு போறதுக்கான பிராப்தமும் இருக்கும். மைனஸ் என்ன? எந்த வித மைனஸும் கிடையாது. ஃபேமிலியில இருக்க பெண்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பெண்கள் கிட்ட எப்பயுமே உரிய மரியாதையோட நடந்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், சதுர்கிரக சேர்க்கை லாபஸ்தானத்துல. லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா சூப்பர் லாபம் வருங்க. முதல்ல சூரியன் இருக்காரு. அரசாங்கம் சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு அதனால பெருத்த லாபம் அப்படின்றது வரும். இல்லம்மா நாங்க கவர்மெண்ட் வேலை செய்யல, ஆனா கவர்மெண்ட் எய்டட் பிசினஸ் செய்யறோம் அப்படின்னாலும் பெருத்த லாபம். இது வரைக்கும் நாங்க பாருங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டும் செலக்ட் ஆயிட்டும் இது வரைக்கும் கால் ஃபாலோ பண்ணலைங்க. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப கால் ஃபாலோ ஆகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. மைனஸ் என்ன? மைனஸ் நம்ம நண்பர்களையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால நண்பர்கள்னால ஒரு ஃபைனு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது கொடுக்கறது,
ஒரு நஷ்டம் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு போனாங்க, ஹெல்மெட் போடாம போயிட்டான். அவன் ஹெல்மெட் போடலன்னா எனக்கு என் போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் வந்துச்சு, நான் கட்டினேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. சூரியனால வரக்கூடிய பிளஸும் மைனஸும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய். பிளஸ் என்ன, தொழில் ரொம்ப சூப்பரா செய்வேன், தொழில் சார்ந்து ஒரு இடம் வாங்க ரெஜிஸ்டர் பண்ண பக்காவா பிளான் பண்ணி செய்யற. மைனஸ் என்ன, வேலை செய்யற இடத்துல கோவப்படுறேன், டென்ஷன் ஆகுற, இரிட்டேட் ஆகுற. அதனால வேலை செய்யற இடத்துல எனக்கும் சக ஊழியர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம். அது லாபஸ்தானத்துல புதன். என்னுடைய தொழில நான் புது புது யுக்திகளை கையாண்டேன். லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிஸ், எஃபி, இன்ஸ்டா அந்த மாதிரி விஷயங்களை பூத்துனேன். புது புது டெக்னாலஜிஸை நான் நடுவுல பூத்துனேன். சோ இதனால பெருத்த லாபம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆல்ரெடி வந்து பாருங்க லாபஸ்தானத்துல சனி. செய்யக்கூடிய தொழில் ரொம்ப பக்காவா செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவுமுறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க. சரி, சுக்கிரன் உங்க சுயஸ்தானத்துல, உங்க ராசி அதிபன் உங்க சுயஸ்தானத்துல. ஆல்ரெடி ரிஷபம் ரொம்ப நீட்டா இருக்கிறது, டீசென்டா இருக்கிறது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது, லவபிளா இருக்கிறது, ரொமான்டிக்கா இருக்கிறது, இதெல்லாம் இருப்பாங்க. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் என்ன மெருகேற்றிக்கணும், இன்னும் என்னோட வந்து பாத்தீங்கன்னா அவுட்லுக்க மாத்திக்கணும், இன்னும் என்னுடைய பேசக்கூடிய தன்மையை இனிமையாக்கிக்கணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஓவரா எக்ஸ்பென்சஸ் பண்றது அப்படின்றது வேண்டாம். மிதுன ராசி அன்பர்கள், தொழில் ஸ்தானத்துல முதல்ல சூரியன், 10ல சூரியன். 10ல சூரியன். நீங்க ஒரு சொந்த தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஏதாவது சப்போர்ட் கேட்கறீங்க அப்படின்னா சாலிடா கிடைக்கும். இல்ல ஒரு ஸ்தாபனத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அபிஷியல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அப்பா சப்போர்ட்டிவா இருப்பாரு, இல்ல மாமனார் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். செவ்வாய் 9ஆம் பாவத்துல, ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 10ல இருப்பாரு. 9ஆம் பாவத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். மைனஸ் என்ன, அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அப்பாக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்க அப்பாவை எப்பயுமே பகச்சு கூடாது. சோ சப்போர்ட்டிவா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்பாவை எப்பயுமே பகச்சு கூடாது. அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்துல புதன். என்னுடைய அப்பா கொடுத்த பிசினஸ் தாங்க, நான் பல வருஷமா அதே பிசினஸ் தான் செஞ்சிருந்தேன். இப்ப யோசிக்கிறேன், ஏன் அதே மாதிரி நம்ம வந்து தொழில் செய்யணும், புதுசா ஏதாவது வந்து யுக்திகளை கையாளலாமா யோசிக்கிற. நிறைய கூகுள்ல தேடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அட்வைஸ் கேட்கிறேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ் கிட்ட எல்லாம் போனேன், இந்த பிசினஸ் ஓரியன்ட் கவுன்சிலிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு புது புது யுக்திகளை நான் கையாண்ட. அதனால என் தொழில் நல்லா முன்னேறுது, அதனால பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. ரொம்ப கூட்டி கழிச்சு கணக்கு போட்டுட்டே இருக்கக்கூடாது, கணக்கு தப்பா போயிடும். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல சனி, கர்ம சனி. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறது உறுதி. நான் கர்ம சனி, வசதியான வீட்டு பையன், கர்ம சனின்னு தொழில் முன்னேறிடும் சொன்னாங்க அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா பெருத்த லெவல்ல நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வர்றதுக்கான வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. சுக்கிரன் 12ஆம் பாவத்துல, வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. பெண்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க வெளிநாடு போறதுக்கு. இல்ல நான் வந்து பாருங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வேற ஹையர் அபிஷியல் இருந்தாங்க, இப்ப என்னோட ஹையர் அபிஷியல் ஒரு லேடியா வந்திருக்காங்க. அந்த அம்மானோட சப்போர்ட்னால நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய யோகம். மைனஸ் என்ன, எந்த லேடிஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்க கூட எப்பயுமே ஒரு நட்பு உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்ணும். நட்பு நட்பா இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இந்த சதுர் கிரகங்கள் சுக்கிரனோட சேர்ந்து என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, எந்த சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருப்போம். ஆக நாங்க எங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்பதாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.